பிரதமரின் சிறப்பு அறிவிப்புகள். பொருளாதாரம், கல்வி மற்றும் கழக மறுமலர்ச்சி தொடர்பாக அவை அமையும். வெனிசுவேலா அதிபரை சிறையில் அடைத்தது அமெரிக்கா. ட்ரம்பின் அத்துமீறிய செயல் குறித்து டத்தோஸ்ரீ அன்வார் கலக்கம். PTPTN கடனை திருப்பி செலுத்துவதற்கான சிறந்த வழிகள் ஏற்படுத்தப்படும். ஒரு முறை கூட திருப்பிச் செலுத்தாதோர் மீது மட்டுமே சட்ட நடவடிக்கை. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. நாளை மக்களுக்கு காத்திருக்கிறது நற்செய்தி. மடானி அரசின் மக்கள் நலன் பேணும் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். பிரதமர் துறை ஊழியர்கள் உடனான இவ்வாண்டின் முதல் மாதாந்திர சந்திப்பின் போது அவர் அந்த அறிவிப்புகளை வழங்குவார் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். பொருளாதாரம், கல்வி மற்றும் கழக மறுமலர்ச்சி தொடர்பிலான சில சவால்கள் குறித்து அந்த அறிவிப்பு அமைந்திருக்கும். நாளை காலையில் நடைபெற இருக்கும் சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் சில விவகாரங்கள் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்படும் என ஆண்டனி லோக் கோடி காட்டினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார். மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதில், குறிப்பாக சவாலான பொருளாதார சூழலை கையாள்வதில் டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை புலப்படுத்தும் வகையில் அந்த அறிவிப்பு அமைந்திருக்கும் என ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். நான்கு மாத சிசுக்கு கல்லீரல் மாற்று அறுவையை வெற்றிகரமாக முடித்த மருத்துவ குழு. கடந்த நவம்பரில் அந்த சிகிச்சையை மேற்கொண்ட மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் அறுவை சிகிச்சை பிரிவுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். 6.2 கிலோகிராம் எடை கொண்ட குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்வது அவ்வளவு எளிதன்று. எனினும் அதனை சிக்கலின்றி நடத்தி வெற்றி கண்ட செயல் மலேசியா உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ நிபுணத்துவத்தை கொண்டுள்ளதற்கு சான்று பகர்வதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் நாட்டின் சுகாதார பணியாளர்களின் திறனையும் அர்ப்பணிப்பையும் அது எடுத்து இயம்புவதாக தமது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இடுகையிட்டுள்ளார். வெனிசுவேலாவின் அண்மைய நிலவரத்தை கண்டு பிரதமர் கலக்கம் தெரிவித்துள்ளார். கரகாஸில் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ மற்றும் அவரது துணைவி சிலியா ஃப்ளோரஸை சிறைப்பிடித்த அமெரிக்க படையின் நடவடிக்கை வழக்கத்திற்கு ஒவ்வாத செயல் என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். இறையாண்மை பெற்ற நாட்டின் மீது வன்முறையை கட்டவிழ்த்த அமெரிக்காவின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள இயலாதது என்பதோடு அனைத்துலக சட்டங்களுக்கு புறம்பாகவும் அமைந்திருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் வகைப்படுத்தினார். மடுரோவும் அவரது மனைவியும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வாஷிங்டனை அவர் வலியுறுத்தினார். ஒரு நாட்டில் உச்ச பதவி வகிக்கும் அரசாங்க தலைவரை வெளிநாட்டு படைகள் தலையிட்டு வலுக்கட்டாயமாக நீக்குவது நியாயமற்ற செயல். அது உலக அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும். காலம் காலமாக கட்டமைக்கப்பட்டு வந்த சர்வதேச சட்டங்களை பலவீனப்படுத்தும் என பிரதமர் எச்சரித்தார். வெனிசுவேலாவின் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அந்நாட்டு மக்களே தவிர அந்நிய சக்திகளோ இராணுவ படையோ அன்று. அனைத்துலக சட்டங்களுக்கும் நாடுகளுக்கு இடையே பேணப்படும் நல் உறவிற்கும் அடித்தளமாக விளங்கும் இறையாண்மைக்கும் மலேசியா எப்போதுமே மதிப்பளிக்கும் என டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட உள் விவகாரங்களில் தலையிடுவதை மலேசியா வன்மையாக எதிர்க்கிறது. இராணுவ படையை கொண்டு அச்சுறுத்துவதும் அதில் அடங்கும் என வெளியுறவு அமைச்சு திட்டவட்டமாக கூறியது. வெனிசுவேலா தலைநகர் கரகாஸ் மீதான அமெரிக்க படையின் தாக்குதலை தொடர்ந்து அதன் நிலவரம் அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக விஸ்மா புத்ரா கூறியது.
எல்லா நாடுகளும் ஐநா சாசனத்திற்கும் அனைத்துலக சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு நடப்பது அவசியம். அதனை மீறும் வகையில் செயல்படக்கூடாது. எந்த சிக்கலாயினும் அதனை அமைதியான முறையில் சுமூகமாக பேசி தீர்க்கும் கொள்கையில் மலேசியா திடமாக உள்ளது. ஒரு நாட்டின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டங்களையும் மீறி வன்முறைகளை மேற்கொள்வது பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வாக விளங்காது. அரசு தந்திர உறவு மற்றும் அமைதி பேச்சுகளுக்கு இடம் கொடுக்குமாறு தொடர்புடைய நாடுகளை கோலாலம்பூர் வலியுறுத்தியது. இந்நிலையில் வெனிசுவேலாவில் உள்ள தூதரகத்தை தொடர்பு கொண்டு அங்குள்ள மலேசியர்களின் பாதுகாப்பை விஸ்மா புத்ரா உறுதி செய்து வருகிறது. கரகாசில் உள்ள மலேசியர்கள் அதிகார தரப்பின் உத்தரவுகளை பின்பற்றி நடக்குமாறு வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியது. PTPTN கடன் பெற்றோருடன் பேச்சு நடத்த தேசிய உயர்கல்வி நிதி கழகம் தயாராக உள்ளது. நிதி சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் தரப்பினர் PTPTN கடனை திருப்பி செலுத்துவதற்கான சிறந்த வழிகள் ஏற்படுத்தப்படும். அது சம்பந்தப்பட்டோரின் வீடு மற்றும் இதர கடன்களை பாதிக்காதவாறு அமையும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடீர் உறுதியளித்தார். PTPTN கடனை பெற்று இதுவரை அதனை ஒரு முறை கூட திருப்பி செலுத்தாதவர்கள் மற்றும் தேசிய உயர்கல்வி நிதி கழகத்துக்கு வந்து தங்களின் நிதி நிலை குறித்து விளக்கம் அளிக்காதவர்களுக்கு எதிராக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும். கடனை திரும்ப செலுத்த தொடங்கிய பின்னர் அதனை தொடர முடியாத நிலையில் உள்ளவர்கள் PTPTN-உடன் பேச்சு நடத்தி தங்களின் கடனை திரும்ப செலுத்தும் முறையை சீரமைக்கலாம். கடன் பெற்றவர்களில் தற்போதைய நிதி நிலையை அடிப்படையாக கொண்டு சிறந்த முறையில் சீரமைப்புகளை உறுதி செய்வதற்கு PTPTN தயாராக உள்ளது. அதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி குறிப்பிட்டார். இந்நிலையில் SSPN தேசிய கல்வி சேமிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 2000 கோடி ரிங்கிட் சேகரிக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் உயர்கல்வி செலவுக்காக சேமிக்க வேண்டிய விழிப்புணர்வு பெற்றோரிடையே அதிகரித்திருப்பதை டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி சுட்டினார். பள்ளி தவணையில் பாலர் பள்ளிகளுக்கான பாடத்திட்டத்தை முன்கூட்டியே செயல்படுத்துவதில் கல்வி அமைச்சு அதிக கவனம் செலுத்தும். பாலர் பள்ளி மாணவர்கள் ஆரம்ப கல்வியை தொடங்குவதற்கு முன் அவர்களை முழுமையாக தயார்படுத்த அந்த நடவடிக்கை அவசியம் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் கூறினார். பள்ளி தவணை தொடங்குவது போல பாலர் பள்ளிகளிலும் கற்றல் கற்பித்தல் தொடங்கப்பட வேண்டும். அதற்காக பாலர் பள்ளி பாடத்திட்டங்கள் முன்கூட்டியே தொடங்கப்படும் என ஃபட்லினா சிடேக் குறிப்பிட்டார். 2027 மேற்கொள்ளப்பட வேண்டிய பாடத்திட்டங்களை இவ்வாண்டே தொடங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற பள்ளி உதவி திட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஃபட்லினா சிடேக் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமரின் துணைவியாருமான டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் சிறப்பு வருகையளித்தார். பள்ளி தவணை தொடங்க இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ளன. அதனை முன்னிட்டு பண்டார் துன் ரசாக் தொகுதியில் உள்ள 5000 மாணாக்கருக்கு உதவிகள் நல்கப்பட்டன. இன மதம் பேதமின்றி மாணாக்கர் மீது நல் உள்ளங்கள் கொண்டிருக்கும் அக்கறையை இந்த திட்டம் புலப்படுத்துவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் தெரிவித்தார். பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திட்டத்தின் வாயிலாக தொடர்புடைய மாணாக்கருக்கு நிதி உதவியும் பள்ளி உபகரணங்களும் கொடையளிக்கப்பட்டன. இந்த முன்னெடுப்பின் வாயிலாக வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் வறிய நிலை மக்களின் சுமையை பகிர்ந்து கொள்ள முடிவதோடு இயலாதோரின் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா உவகை தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் இன்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் 800 மாணவர்கள் பள்ளி பொருட்களுடன் 300 ரிங்கிட் ரொக்கத்தையும் பெற்றனர். மதானி விற்பனை திட்டத்தின் கீழ் விற்பனையாகும் ரஹ்மா சர்க்கரை அரசின் செலவுகளை மிச்சப்படுத்தியுள்ளது. அந்த உணவுப் பொருளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவதில்லை. அதனால் அரசின் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சாலே குறிப்பிட்டார்.
தற்போது ரஹ்மா சர்க்கரை நடமாடும் ரஹ்மா விற்பனை திட்டத்தில் மட்டுமே விற்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகை வழங்கப்படாத அந்த சர்க்கரை $1.70 விற்கப்படுகிறது. மக்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் அரசின் முயற்சிகளில் ஒன்றாக இது அமைகிறது என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். 2026 மீண்டும் பள்ளிக்கு திரும்பும் திட்டத்துக்கான பற்றுச்சீட்டை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஃபுசியா சாலே செய்தியாளர்களை சந்தித்தார். இந்நிலையில் சாரா உதவி திட்ட பொருள் பட்டியல் மேம்படுத்தப்படும் என டாக்டர் ஃபுசியா சாலே கோடி காட்டினார். மக்களின் தேவைகளையும் கருத்துகளையும் அடிப்படையாக கொண்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுவரையில் பலதரப்பட்ட மக்களிடம் இருந்து சாரா உதவி திட்டம் குறித்து கருத்துகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அவை நிதி அமைச்சின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் 50 ரஹ்மா விற்பனைகள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டன. இன்று 2026க்கான அந்த திட்டம் பஹாங்கில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது. நாடு முழுவதும் 337 விற்பனை திட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 18 தொடங்கிய ரஹ்மா விற்பனை திட்டம் இம்மாதம் 11 வரையில் தொடரும் என டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். நாட்டில் தவறான சமய போதனைகளை பரப்புவோரை அரசு அணுக்கமாக கண்காணிக்கிறது. அவ்வாறான போதனைகள் மக்களிடையே பிரபலம் அடைந்தால் தேசிய பாதுகாப்பிற்கே மறுட்டலாக உருவெடுக்கும் ஆபத்து உள்ளதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் தான் ஸ்ரீ அயூப் கான் மைதீன் பீச்சே தெரிவித்தார். அத்தகைய சமய போதனைகள் பாதுகாப்பு கூறுகளை மீறாமல் இருப்பதோடு பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளை தூண்டாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த தொடர் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்விவகாரம் சமயத்துறை அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தாலும் போலீஸ் அதனை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. பாதுகாப்பு கூறுகளை மீறுவோர் மீது அரசு கட்டாயம் தயை காட்டாது. அத்தகையோர் மீது நிச்சயம் சட்டம் பாயும் என தான் ஸ்ரீ அயூப் கான் எச்சரித்தார். நாட்டில் தற்போது தவறான சமய போதனை பரப்பும் 14 இயக்கங்கள் துடிப்புடன் செயல்படுவது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றுள் 8 இயக்கங்களை போலீஸ் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக தான் ஸ்ரீ அயூப் கான் குறிப்பிட்டார். இதனிடையே அரசு ஊழியர்களுக்கு ஒரு நற்செய்தி. 2ஆம் கட்ட மலாக்கா வருகையாண்டை முன்னிட்டு குறிப்பிட்ட சில சுற்றுலா தளங்களுக்கான இலவச நுழைவை அரசு அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு சலுகை போலீஸ் தினம், ஆசிரியர் தினம், தாதியர் தினம், மலேசிய ஆயுதப்படை தினம் ஆகிய அதிகாரப்பூர்வ நாள்களில் வழங்கப்படும் என மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரவுஃப் யூசுப் தெரிவித்தார். இந்த சலுகையை அனுபவிக்க விரும்பும் அரசு ஊழியர்கள் அவர்களது அடையாள அட்டையையும் பணியாளர் அட்டையையும் உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் அவர்களுடன் வரும் குடும்ப உறுப்பினர்களுக்கு 50 விழுக்காடு வரை சலுகை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். Dunia digital penuh dengan kandungan ganas, eksploitasi kanak-kanak dan buli cyber berleluasa di luar kawalan. Akta Keselamatan dalam Talian 2025 atau AMSA dikuat kuasa untuk melindungi rakyat. Pengguna boleh bertindak atas kandungan yang berisiko. Setiap laporan yang dibuat, platform digital wajib bertindak pantas terhadap penyalahgunaan digital. Dengan AMSA, internet kini lebih selamat untuk kanak-kanak dan keluarga kita. ஆபத்தான உள்ளீடுகள் பரவலை ஒடுக்குவதில் 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சா முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக இளைஞர்களிடையே பாதுகாப்பான இணைய சூழலை உருவாக்க இந்த முன்னெடுப்பு வழிவகுக்கிறது. நாட்டின் இலக்கவியல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் அரசின் இந்த சீரிய நடவடிக்கையால் குடும்பங்களும் சிறாரும் பாதுகாக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்ல, ஆபத்தான உள்ளடக்கங்கள் திறம்பட ஆராயப்பட்டு தணிக்கை செய்யப்பட வேண்டும். இதன் வாயிலாக இலக்கவியல் யுகத்தில் சிறாரின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதோடு நம்பகத்தன்மை வாய்ந்த இலக்கவியல் சூழலை உருவாக்க முடியும் என
தொடர்பு ஊடக ஆய்வியல் புல மூத்த விரிவுரையாளர் டாக்டர் லியானா முகமது ராம்லி குறிப்பிட்டார். இலக்கவியல் ஆளுகை பெற்றோர்களிடையே இருப்பதும் இதன் வழி உறுதி செய்யப்படும் என்றார் அவர். அதோடு சிறார் விழிப்புடன் இருக்க இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட இலக்கவியல் கல்வி அறிவை பள்ளி பருவத்திலேயே மாணவர்களிடம் புகுத்த வேண்டும் என அவர் பரிந்துரைத்தார். தேவி இலக்கவியல் திட்டம் மலேசியா இலக்கவியல் யுகத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலக்கவியல் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வை B40, M40 பிரிவுகளைச் சார்ந்த மகளிர் தொழில் முனைவோர் மத்தியில் மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் வரையப்பட்டுள்ளதாக QF4 Tech Asia நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி புவனேஸ்வரி சுப்பிரமணியம் தெரிவித்தார். கோ டிஜிட்டல் புரொடக்ஷன், யாயாசான் ஹசானா மற்றும் நிதி அமைச்சின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. மகளிர் தொழில் முனைவோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட அந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 10,26,000 ரிங்கிட் விற்பனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஒரு வருஷ ப்ரோக்ராம் நம்ம பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் ஜனவரியில் இந்த ப்ரோக்ராம் நமக்கு நிறைவடையுது. 60 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி சாப்பாடு செய்கிறவங்க இருக்கிறாங்க வீட்டில் இருந்தே. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விற்கிறாங்க, அசசரிஸ் விற்கிறாங்க, சொந்த ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் ஆட்டிசம் டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் செய்கிற நம்மளோட லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மக்கள் டிஜிட்டலும் டெக்னாலஜியும் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணும். ஏன்னா நம்மளோட லேடிஸ் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பேசிக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து செய்கிறது, அவங்களும் ஜீரோ நாலேஜ் இருந்தால் கூட எப்படி ஜீரோ நாலேஜாக இருந்து பிஸ்னஸை கொண்டு வர்றது, ஆன்லைனில் எப்படி கொண்டு வர்றது. அதாவது அவங்க ஆன்லைன் என்னென்ன படிப்பாங்கன்னா அவங்களோட BMC படிப்பாங்க, அவங்க பிஸ்னஸோட டேக்லைன் என்ன, அவங்க பிஸ்னஸோட பேர் என்ன, அவங்களோட பிராண்டிங் செல்ஃப் பிராண்டிங் என்னென்ன செய்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக அதை சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வீடியோ எடுக்கிறது எப்படி, அது எப்படி எடிட் பண்ணுறாங்க, இப்போ கேப்கால் எப்படி எடிட் பண்ணுறாங்க, கென்வால் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, இதெல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இவ்வேளையில் தேவி இலக்கவியல் திட்டத்தில் பயனடைந்த சிலர் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். நான் ஆரி ஒர்க் அண்ட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் செய்வேன். நான் இந்த டிஜிட்டல் தேவி 2.0 ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் ஜஸ்ட் ஆரி ஒர்க்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணினேன். எனக்கு டிஜிட்டல் மீடியாவை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த டிஜிட்டல் தேவி ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி பர்சனல் பிராண்டிங் பண்ணணும், எப்படி மீடியாவில் நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி எங்கள் ப்ராடக்ட் எல்லாத்தையும் கான்ஃபிடென்ட்டாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பிஸ்னஸ் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே கிளியர் கட்டாக கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஃபாலோஅப்பும் பண்ணி நம்மளை 100% அந்த நம்மளோட நீச்சை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த விஷயத்தை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு ஆகிய நடப்பு தொழில்நுட்பங்களை எளிமையாக கையாளும் திறனை மகளிரும் வளர்த்து கொள்ள இந்த திட்டம் வழிகோலுவதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர். கிளாந்தானில் வெள்ளம் ஏற்படுவதற்கான முதற்கட்ட முன்னறிவிப்பை நீர்ப்பாசன வடிகால் துறை வெளியிட்டுள்ளது. நாளை முதல் ஜனவரி 8ஆம் நாள் வரை அம்மாநிலத்தின் 10 வட்டாரங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. தும்பாட், பசிர்மாஸ், பாச்சுக், மச்சாங், கொத்தபாரு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடும் என அந்த துறை தெரிவித்தது. குறிப்பிடப்பட்ட தேதிகளை காட்டிலும் அதற்கு முந்தைய நாள்களில் அல்லது தாமதமாக அப்பகுதிகளில் வெள்ளம் சூழலாம். ஆகவே அந்த பேரிடர் ஏற்படும் சாத்தியம் உள்ள பகுதிகளில் வாழும் மக்களும் பேரிடர் நிர்வாக நிறுவனங்களும் முன்னெச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அது மட்டுமின்றி அதிகார தரப்பினரின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்கி செயல்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இறையாண்மையை காக்க வேண்டி அத்துமீறுகிறதா அமெரிக்கா?
வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவையும் அவரது மனைவி சிலியா ஃப்ளோரஸையும் கைது செய்தது அமெரிக்க ராணுவ படை. உலகையே அழிக்கக்கூடிய வகையில் போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி அவர்கள் பின்னிரவில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். தலைநகர் கரகாஸில் நேற்று வான்வழி தாக்குதலை தொடுத்து ஒரு நாட்டின் உச்ச தலைவரை கைது செய்த அந்த வல்லரசு அவர்களை நாடு கடத்தி சிறையில் அடைத்தது. வெனிசுவேலாவை தாக்க உத்தரவிட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் செயல் மூர்க்கத்தனம் என உலக நாடுகள், குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் சாடியுள்ளன. ஒரு நாட்டின் அதிபருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அந்த நாட்டின் இறையாண்மையையும் அனைத்துலக சட்டத்தையும் மீறும் கடுமையான செயல் என அவை வன்மையாக கண்டித்தன. மடுரோவை சிறைப்பிடித்த அமெரிக்க படை அவரை புரூக்ளின் சிறையில் அடைத்தது. அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்ட அதிபர் மடுரோவும் அவரின் மனைவியும் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுமாறு வெனிசுவேலா துணை அதிபர் டெல்சி ரொட்ரிகுவேஸ் வலியுறுத்தியதை தொடர்ந்து அந்த வல்லரசின் ராணுவ பிடியில் மடுரோ இருப்பது போன்ற படங்களும் காணொலிகளும் வெளியிடப்பட்டன. அமெரிக்க நீதித்துறை மடுரோ மீது போதைப்பொருள் கடத்தல் சார் வன்முறைகளை கட்டவிழ்த்தது, ஆபத்தான ஆயுதங்களை கொண்டிருந்தது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. இந்த வல்லரசின் நீதி பரிபாலனத்தை மடுரோவும் அவரது மனைவியும் இனி எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும் என ட்ரம்ப் கூறினார். எனினும் மடுரோவின் அதிரடி கைதுக்கு பின்னால் வெனிசுவேலாவின் எண்ணெய் வளத்திற்கு குறிவைக்கும் வெள்ளை மாளிகையின் பேராசை அம்பலமாகியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்துரைத்துள்ளனர். வாஷிங்டனுக்கு எதிராக செயல்பட எத்தனித்தால் தரை, கடல், வான்வழி தாக்குதலை தொடுத்து வெனிசுவேலாவுக்கு பாடம் கற்பிக்க அமெரிக்கா தயங்காது என அதிகார தோரணையில் ட்ரம்ப் துணித்துள்ளார். அந்த தாக்குதல் உலக நாடுகளை பதைக்க வைத்துள்ளது. முன்னதாக விமானம் வாயிலாக வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்ட பின்னர் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் வெனிசுவேலா முதல் பெண்மணி சிலியா ஃப்ளோரஸும் நியூயார்க் ஸ்டூவர்ட் வான்படை தளத்தில் தரை இறக்கப்பட்டனர். ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த அவர்கள் ஹெலிகாப்டர் வாயிலாக நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். மடுரோவின் புகைப்படங்களை மட்டும் அமெரிக்க தரப்பு பகிர்ந்திருக்கும் நிலையில் அவரின் துணைவி ஃப்ளோரஸ் அதில் தென்படவில்லை. சீரிய விசாரணையை எதிர்நோக்கியிருக்கும் மடுரோவும் ஃப்ளோரஸும் நியூயார்க் நீதிமன்றத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வெனிசுவேலாவின் நிர்வாகத்தை கையில் எடுத்தது வாஷிங்டன். பாதுகாப்பான முறையில் ஆட்சி கைமாறும் வரை வெனிசுவேலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களை ஈடுபடுத்திய திட்டங்களும் அதில் அடங்கும் என்றார் அவர். வெனிசுவேலா மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாத ஒருவர் உச்ச பதவியில் இருப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை என ட்ரம்ப் கூறினார். இன்னொரு நாட்டின் உச்ச பொறுப்பில் யார் இருக்கலாம் வேண்டாம் என்பதை தீர்மானம் செய்யும் ஜனநாயகத்திற்கு ஒவ்வாத ட்ரம்பின் செயல் அனைத்துலக சட்டத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக ஐநா கலக்கம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் வாஷிங்டனுடன் ஒத்துழைக்க ஒப்புதல் கூறியிருக்கும் வெனிசுவேலா துணை அதிபர் டெல்சி ரொட்ரிகுவேஸின் அறிவிப்பு அமெரிக்கா வெனிசுவேலா உறவில் புதிய அத்தியாயத்தை திறந்திருப்பதாக ட்ரம்ப் கூறினார். ரொட்ரிகுவேஸுடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நேரடியாக கலந்துரையாடிய போது அவர் அந்த கடப்பாட்டை வெளிப்படுத்தினார். கரகாஸில் ஆட்சி கைமாற்றம் சீரான முறையில் நடக்க அது பாதை வகுத்திருப்பதாக ட்ரம்ப் கூறினார். வடகொரியா தமது கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏவுகணை சோதனைகளை அரங்கேற்றியது. தென்கொரிய தலைவர் உச்சநிலை மாநாட்டிற்காக சீனாவுக்கு செல்லவிருக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்னர் அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ராணுவம் தெரிவித்தது. இவ்வாண்டு பியோங்யாங் நிகழ்த்தியிருக்கும் முதல் ஏவுகணை சோதனை இதுவாகும். தென்கொரியாவை குறிவைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் எனும் அச்சம் மேலோங்கி இருக்கும் நிலையில் கண்காணிப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி முழு விழிப்புடன் அதன் ராணுவம் செயல்படுகிறது. தொடர்புடைய ஏவுகணைகள் கடலில் விழுந்திருக்கலாம் என ஜப்பானிய தற்காப்பு அமைச்சு கணித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் வடகொரியா இறுதியாக தமது ஏவுகணை சோதனையை நடத்தியது. வெனிசுவேலா மீதான அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ராணுவ நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சோதனையை வடகொரியா அரங்கேற்றியிருக்கலாம் என அரசியல் ஆர்வலர்கள் ஐயுறுகின்றனர். தமது அதிகாரத்தை பயன்படுத்தி அத்துமீறும் வாஷிங்டனுக்கு பாடம் புகட்டுவதற்காகவே தாம் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை செயலாக்கியிருப்பதாக வடகொரியா நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறது. பணியை முத்தமிட்டது ஜெர்மனி.
வெண் போர்வை போர்த்தியது போல் வீதிகளும் பூங்காக்களும் கனவுலக ஓவியங்களாக மாறியுள்ளன. காற்றே இசையாய் வீச அங்கு குளிர்காலம் தேகத்தை நர்த்தனமாக்கியது. வாருங்கள் அதன் அழகை காண்போம். காணும் இடம் எங்கும் பனி சூழ காவலுக்கு ஸ்னோமேன் பொம்மைகள் நிற்க குளிர்கால தேவதைகள் மெதுவாக இறங்கி வந்தது போல் மியூனிக் நகரமே வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கிறது. அந்த நகரத்தில் சூரியன் கூட பனியின் ஒளியில் மென்மையாக சிரிக்கிறது. கண்ணாடி போல் காட்சியளிக்கும் பாதைகளில் மக்கள் நட்சத்திரங்களைப் போல் சறுக்கினர். பெர்லினில் காற்று கதை சொல்ல பூங்காக்கள் மந்திர நூல்களாக மாறின. ஒவ்வொரு அடியும் ஓர் அத்தியாயம், ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு மந்திர சொல் என மாய உலகில் நுழைந்தனர் சின்னஞ்சிறு குழந்தைகள். ஹிட்லர் வாழ்ந்த மண்ணில் காணும் இடமெல்லாம் என்று குதூகலம். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கை தொடர்ந்து ஆக்கிரமிக்கிறது ஆர்சனல். போர்ன்மவுத்துக்கு எதிரான ஆட்டத்தில் தி கன்னர்ஸ் 3-2 என நூல் இழையில் வென்றது. சொந்த அரங்கில் களம் கண்ட போர்ன்மவுத் தனது முதலாவது கோலை 10வது நிமிடத்தில் எவான்சலின் மூலம் பெற்றது. 6 நிமிடங்கள் கழித்து கேப்ரியல் மெகலைஸ் வாயிலாக ஆட்டத்தை சமப்படுத்தியது ஆர்சனல். டெக்லன் ரைஸ் 54ஆம் நிமிடத்தில் அவ்வணியை 2-1 என முன்னணி வகிக்கச் செய்தார். அவரே தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை 71ஆம் நிமிடத்தில் பெற்றுத்தந்தார். 5 நிமிடங்கள் கழித்து போர்ன்மவுத் வீரர் எலி க்ரோப்பி கோல்கள் இடைவெளியை 3-2 என குறைத்தார். முழுநேர ஆட்டம் 3-2 என தி கன்னர்ஸுக்கு சாதகமாக முடிவுற்றது. அவ்வெற்றியினால் ஆர்சனல் 48 புள்ளிகளுடன் பிரீமியர் லீக் பட்டியலில் தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறது. தொடர்ந்து லாலிகா காற்பந்தாட்ட முடிவு. ஸ்பானியோலை 2-0 என வீழ்த்தி அந்த ஸ்பெயினிய முதன்மை லீக் பட்டியலில் முதல் இடத்தை பார்சிலோனா தக்க வைத்துக் கொண்டது. பார்சாவுக்கான 2 கோல்களும் ஆட்டத்தின் நிறைவில் புகுத்தப்பட்டன. 86ஆம் நிமிடத்தில் டேனி ஓல்மோவும் 90ஆம் நிமிடத்தில் ராபர்ட் லெவன்டோவ்ஸ்கியும் அந்த கோல்களை தமது அணிக்கு பெற்று தந்தனர். அவர்கள் இருவரும் பெற்று தந்த வெற்றியால் பார்சா 49 புள்ளிகளுடன் லாலிகா பட்டியலில் முதல் இடத்தில் நீடிக்கிறது. 2ஆம் நிலையில் இருக்கும் ரியால் மேட்ரிட் அணியுடனான புள்ளிகள் இடைவெளியை அது 7ஆக அதிகரித்துக் கொண்டுள்ளது. சவுடி ப்ரோ லீக் பட்டியலில் அல் தவுன் முதல் நிலைக்கு முன்னேற தடை போட்டது அல் இத்திஹாட். அவ்விரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 1-0 என அல் இத்திஹாட்டுக்கு சாதகமாக முடிவுற்றது. முற்பாதி வரையில் 2 அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. பிற்பாதி ஆட்டம் தொடங்கிய 5வது நிமிடத்திலேயே அல் இத்திஹாட் அணிக்கான வெற்றி கோலை புகுத்தினார் முஹன்னத் ஷன்கிட்டி. தலைமை பயிற்றுனர் செர்கியோ கொன்செய்சோ வழிகாட்டலில் இயங்கும் அவ்வணி தொடர்ச்சியாக கண்டிருக்கும் 4ஆம் வெற்றி இதுவாகும். அவ்வெற்றியை அடுத்து சவுடி ப்ரோ லீக் பட்டியலில் 23 புள்ளிகளுடன் அல் இத்திஹாட் 5ஆம் இடத்தில் உள்ளது. ஆத்திச்சூடி வேதம் புதுமை செய். பழமையான ஆன்மீக உண்மைகளை நவீன காலத்திற்கு ஏற்ப புரிந்து கொண்டு அவற்றை புதிய சிந்தனைகள் செயல்பாடுகள் மூலம் உயிர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார் சுப்பிரமணிய பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.